யார் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்ற ஒன்று, மீனாட்சி அப்படிங்கிறவங்க ஒரு பெண் கடவுள், மதுரையை தன்னோட தாயகமா வச்சு ஆட்சி பண்ணன ஒரு தமிழ் கடவுள் அப்படின்னு. ஆனா வரலாற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை மலையத்து வஜன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னர் மதுரையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அதனால கடவுள்கிட்ட தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு தவறு இருக்காங்க. அப்பதான் கடவுளோட அருளால அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த ஒரு குழந்தை தான் மீனாட்சி. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட நீங்க இதுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க என்னதான் தான் ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் வீரத்திலையும் அறிவிலையும் ரொம்பவே சிறந்திருந்ததோட மக்களை செல்வ செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் வச்சு மீனாட்சி அப்படிங்கிற அந்த மாபெரும் அரசியை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதோட இந்த உலகத்தோட எல்லை வரைக்கும் தன்னோட ராஜ்யம் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பல இடங்களை கைப்பற்றும் போது தான் கடைசியா கைலாசத்துல இருக்கிற சிவன் அப்படிங்கிற ஒரு மன்னனோட போர் பண்றாங்க. ஆனா அவங்களால ஜெயிக்கவே முடியல. அப்பதான் அவங்களுக்கே தெரிய வருது, அந்த கைலாசத்தையே ஆட்சி பண்றது அந்த சிவபெருமான் தான் அப்படின்னு. இப்படிப்பட்ட உன்னை பத்தி திருவிளையாடல் புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சாதாரண மனித பெண்ணா பிறந்து இந்த பிரபஞ்சத்தோட அரசனா இருக்கிற சிவபெருமான திருமணம் செஞ்ச ஒருத்தர்னா அது பார்வதி தேவியோட மறு அவதாரமா இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.